அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொதிகால் வலி அல்லது கொதிகால் வாதம் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குதிகால் வலிவதற்கு முக்கியமான காரணங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான காரணங்கள் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த குதிகால் வலி ஏற்படுவதற்கு சில ப்ராசஸ் நடக்கும். ஒன்று அங்கே ரிப்பீட்டடாக இன்ஜுரி ஆகிறது, திரும்பி ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கிறது. இன்னொன்று கால்சியம் டெபாசிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போனில் அப்நார்மல் வெயிட் லோடிங். இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா பல அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரே காரணம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி நம்ம இந்த காரணங்களை நம்ம பல வகைகள் இருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டர் ஃபேசியா அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிளான்டர் ஃபேசியா அப்படின்றது ஒரு பட்டையான ஜவ்வு போன்ற ஒரு திசுக்களை கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இது பாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பல ஜவ்வுகள், தசைகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. ஸோ இதோடைய வேலை என்ன அப்படின்னீங்கன்னா தசை பகுதி, எலும்பு பகுதி இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம இதை சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலுக்கும் அந்த தசை எலும்பு பகுதிகளுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. இது எப்போ ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம நிற்கிறது, ப்ரொலாங்ட் ஸ்டாண்டிங் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸில் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பல ப்ரொஃபஷன்ஸ்க்கு நின்று பார்க்கக்கூடிய வேலைகள் அதிகம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டியூட்டி அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முதல் 6 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய ஒர்க் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாடி வெயிட் அதிகமாக இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறதுனால இந்த காலில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதிகள் எல்லாமே ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ கொஞ்ச நேரத்தில் டயர்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே இன்ஜுரி நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும்போது இவர்களுக்கு இது நாளடைவில் கால்சியம் டெபாசிஷன் ஆகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கல்கினல் ஸ்பார் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஓவர் ஸ்ட்ரெச்சிங் ஆகிறது யாராருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிகளில் சூப்பர்வைசர் வேலை நிறைய பேர் பார்ப்பாங்க, நின்று தான் வேலை பார்க்கணும். ரைட். இன்னும் சில காட்டன் மில்லில் பார்த்தீங்கன்னா பல பேர் நின்று பார்க்கக்கூடிய வேலை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுபோக ஆஃபீஸில் சிலர் நின்று பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்கும். இப்போ ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷினில் வேலை பார்ப்பாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்ப்பாங்க. காவல்துறையில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நின்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த குதிகால் வலி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த காலணிகள் பயன்படுத்தும் பொழுது சரியான காலணிகளை பயன்படுத்தணும். மிக முக்கியமாக தொடர்ந்து ஒரே மாதிரியான காலணிகள் பயன்படுத்துவது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலணிகள் பயன்படுத்தும் பொழுது இந்த காலணிகளை நம்ம என்ன மாதிரியான காலணிகள் நம்மளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு நம்ம அதை தேர்வு செய்யறதுலேயே இன்னைக்கு நிறைய நம்மளுக்கு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன பர்பஸ்க்காக காலனி பயன்படுத்துறோன்றது நம்மளுக்கு தெரியல. வேலைகளுக்காக நடக்கக்கூடிய தரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்கும். கரடு முரடான பகுதியில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நமக்கு நடப்பதற்கு என்ன மாதிரியான காலணிகள் அப்படின்றது நம்மளுக்கு பயன்பாடு இருக்கு. மிக முக்கியமாக காலணிகள் இன்னைக்கு நம்மளுடைய பாதத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கா அப்படின்றதுல நமக்கு கவனம் இருக்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய காலணிகள்ல அந்த ரப்பர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த ரப்பர் மெட்டீரியல் ஒரே மாதிரியா இருக்கணும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு
ஹார்டான மெட்டீரியல், கொஞ்ச நாளைக்கு சாஃப்டான மெட்டீரியல், இப்படி வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடாது. இதில் நம்ம இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தப்பு வந்து பண்ணுறோம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் வந்து செப்பலில் வந்து பாதத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த சோல் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்பாதத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்னஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செப்பலில் ஹீல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குதிகால் பகுதியில் கீழே அந்த செப்பலுக்கும் அந்த அடியில் இருக்க சோலுக்கும் நடுவில் வந்து ஹீல் ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரப்பர் மெட்டீரியல் வந்து வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் குஷனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குற மாதிரியான ரப்பர் தான் நிறைய வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி நம்மளுடைய காலணிகளை நம்ம வந்து தேர்வு செய்யணும். ரைட். அடுத்தது இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிற்சாலைகள், சில கம்பெனிகள், சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட்டுன்னு சொல்லக்கூடிய சேஃப்டி பூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேஃப்டி பூட்ஸில் வந்து இவங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, அந்த பாதம் வந்து உள்ள வந்து படுற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு காலணிகளில் வந்து இருக்கிறது வந்து கிடையாது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பூட் வந்து பயன்படுத்தும் பொழுதும் இவர்களுக்கு இந்த குதிகால் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பாதத்தில் ஒரு மைல்டு தின் லேயராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே குஷனிங் எஃபெக்ட் வந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும். அடுத்தது நம்மளுடைய பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப வந்து டைட்டாகவும் வந்து காலணிகளை வந்து தேர்வு செய்யக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் நம்ம வந்து தேர்வு செய்யக்கூடாது. நம்மளுடைய பாதத்துக்கு வந்து அந்த ஹீல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பயன்படுத்தக்கூடிய நிறைய காலணிகள் வந்து இருக்கு. நம்ம வந்து ஜாக்கிங் போகிறதுக்கு, ரன்னிங் போகிறதுக்கு, நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாடும் பொழுது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட்வியர்ஸ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வியர் வந்து சொல்கிறாங்களோ, ஃபுட்வியர் சொல்கிறாங்களோ, அந்த டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வியரை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா ஃபுட்பால், ஹாக்கி விளையாடக்கூடியவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காலணிகள், ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாரத்தான் வந்து போகிறவங்களுக்கும் 100 மீட்டர் ரேஸ் வந்து ஓடுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தக்கூடிய காலணிகள், இதுலேயே ஸ்ப்ரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காலணிகள், ஹடில் டைப் ரன்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காலணிகள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஃபுட்வியர் வந்து இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து என்ன மாதிரியான காலணிகள் நம்ம வந்து பயன்படுத்தணுன்றதை அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்றப்ப நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறலாம். உடல் பருமன். உடல் பருமன் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடல் பருமன். ஏன்னா இந்த உடல் பருமன்னால இன்னைக்கு வந்து பலவித பாதிப்புகள் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துது. அந்த பாதிப்புகள்ல நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். இனியும் நிறைய நம்ம வந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து குதிகால் வலியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை வந்து தாங்கக்கூடியது கடைசியாக பாதம் தான். ஸோ இந்த பாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை தாங்குற அளவுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமையாக வந்து இருக்கணும். நமக்கு இன்னைக்கு நடை வந்து குறைந்து போன ஒரு முக்கியமான காரணத்தினால அந்த ஸ்ட்ரென்த் வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ இதனால அப்நார்மல் வெயிட் லோடிங் வந்து ஆகும் பொழுது அந்த குதிகாலில் இந்த ஜவ்வு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெச்சாக வந்து ஆகும். அதிகமான ஒர்க் லோடு வந்து இருக்கும். முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஷாக் அப்சார்ப்ஷன் கூட வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு பாதத்தில் ஏதாவது டிஃபார்மேஷன் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் டெபாசிஷன் வந்து ஆகிறதும் ரொம்ப வேகமாக நடக்கும். அதனால இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உடல் பருமன் குதிகால் வலியில் ஒரு முக்கியமான
பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதத்தில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய இயற்கையான அமைப்புல இருந்து பல மாறுபாடுகள் வந்து ஏற்படும். இதுல முக்கியமான வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாட் ஃபுட். பொதுவாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி வந்து ஃபிளாட் ஃபுட் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வந்து இருக்காது. ஸோ இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் லிகமெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு வந்து இவர்களுக்கு வேலை செய்யும் அளவு வந்து மிக மிக குறைவாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் லிகமெண்டோடைய ஒர்க்கே வந்து இருக்காது. ஸோ அவங்க தரையில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாதம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் படுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ஷாக் அப்சர்ப்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு உடல் எடையை வந்து தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இதனால இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஜாயின்ட்ல வந்து வெயிட் வந்து அதிகமாக லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்கினும் சொல்லக்கூடிய அந்த எலும்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக அதிகமாகவே இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இந்த ஃபிளாட் ஃபுட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆர்ச் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஹை ஆர்ச் ஃபுட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ரொம்ப ரேர் கேசஸ். இதை நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதிங்கால் வந்து வெயிட் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதிங்காலில் இதே மாதிரியான வந்து வலி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம நடக்கிறோம். அதாவது எப்படி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தினமும் பைக்கில் வந்து போவோம், தினமும் சைக்கிள் பயன்படுத்துவோம், வேறு ஏதாவது போக்குவரத்துக்குன்னு வாகனங்கள் ஏதோ பயன்படுத்துகிறோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் காலில் வந்து நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்மீடியண்ட்டாக ஏதாவது செப்பல் போட்டு நடப்பாங்க, அதுக்கப்புறம் செப்பல் இல்லாமல் நடப்பாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடப்பாங்க, திடீர்னு வாகனத்தில் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு உங்களுக்கு நடக்கும் பொழுது அந்த வெறுங்காலில் நடக்கும் பொழுது திடீர்னு இவங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. ஸோ அப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியண்டாக விட்டு விட்டு நடக்கக்கூடியவங்களுக்கு பாதத்தில் அந்த தசைகள் வந்து அதோடைய வலிமை இல்லாத காரணத்தினால இங்கே திடீர்னு வந்து லோடு கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு பாதத்தில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் அந்த ஜவ்வு பகுதியில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ஜுரினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிபட்டு ரத்தம் வரக்கூடிய இன்ஜுரின்னு வந்து கிடையாது, ரொம்ப மைக்ரோ இன்ஜுரிஸ். இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் 2 நாள் பெயின் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. ஸோ அப்படி வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கால்சியம் டெபாசிஷனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மீடியண்ட்டாக இப்படி வந்து விட்டு விட்டு நம்ம வந்து நடக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஸோ அப்படி நடக்கிறதா வந்து இருந்தால் இதை ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவலாக நம்ம வந்து இதை நடந்து வந்து பழகணும். இன்னைக்கு பல பேர் பயிற்சிகள் வந்து பண்ணும் பொழுது ஹை இன்டென்சிட்டியில் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி பண்ண மாட்டாங்க இவங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாட்டிங் வந்து ஃபுல் ஸ்குவாட்டிங் வந்து பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. அதுவும் ஹை ஜம்ப் வந்து அதிகமாக வந்து பண்ணுறவங்களாம் வந்து இருக்கிறாங்க, ரொம்ப உயரமாக ஜம்ப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இவங்க வாரத்தில் வந்து தினமும் பயிற்சிகள் வந்து பண்ணும் பொழுது இவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து திடீர்னு வந்து ஒர்க் அவுட் வந்து கொடுக்குறவங்களுக்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ள இருக்க திசுக்களில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மைக்ரோ இன்ஜுரிஸ் வந்து ஏற்படுத்தும். இது வந்து நம்ம வந்து யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து வேலை பார்க்குறவங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங் வந்து போகிறவங்க, ஸ்ப்ரிண்டர்ஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நம்ம ஸ்கிப்பிங் வந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். இதில் இன்னும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த பயிற்சிகள்லாம் இவர்கள் 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யும் பொழுதும் ப்ராப்பராக வார்ம் அப் வந்து செய்ய மாட்டாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு ஏதோ ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ
ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது இவர்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பாதத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வலுவின்மை, ஏன்னா பொதுவாக இன்னைக்கு நம்மளுக்கு நடம் வந்து குறைஞ்சு போனதுனால அங்க பாதத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கடற்கரையில் திடீர்னு நம்ம வந்து வெறும் காலம் நடக்கும்போது நாம் வந்து அந்த விரல்களுக்கு இடையில அந்த தசைகள் வந்து வலி இருக்கிறத நம்ம வந்து உணர்ந்திருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எலும்புகளுக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய இன்ட்ரோசிஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய தசைகளுடைய பலம் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அது மட்டும் வந்து கிடையாது, இவர்களுக்கு நடை வந்து மிக குறைவாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கால்களில் தொடைப்பகுதி, கால் பகுதி, காஃப் மசில்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தசையுடைய பலம் வந்து மிக குறைவாக இருக்கும். ஸோ இதன் வந்து எதிரொலி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதத்திலையும் இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து மிக மிக வலுவின்மைன்னு நிறையா வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அது போக இன்னைக்கு நம்ம வந்து நாம ஒரு வேலை செய்யும் பொழுது இம்ப்ராப்பர் பொசிஷன்ல நிறைய நம்ம வந்து இருப்போம். இன்னைக்கு பொதுவாக வந்து முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி இந்த மாதிரி நிறைய சொல்லும் பொழுது அதற்கெல்லாம் வந்து இம்ப்ராப்பர் பொசிஷன் எவ்வளோ முக்கியமான வந்து ஒரு காரணமோ, அதே மாதிரி நம்மளுடைய பாதத்தில் வந்து வரக்கூடிய இந்த கல்கினல் ஸ்பர் பிரச்சனைக்கும் இம்ப்ராப்பர் பொசிஷன் நிறையா வந்து காரணம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னீங்க ஹை ஹீல்ஸ் வந்து பயன்படுத்துறது. ஹை ஹீல்ஸ் பயன்படுத்துறது நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ராப்பர் பொசிஷன். நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு முள்ளிங்கள் வந்து ஒரசுற மாதிரி நிற்கிறத கவனிச்சிருப்போம். சிலர் ஒரு கால்லையும் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் நிற்கிறத நம்ம வந்து கவனிச்சிருப்போம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி மாடிப்படி ஏறுறத கவனிச்சிருப்போம். நிற்கும் போதும் நடக்கும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ராப்பர் பொசிஷனில் வந்து இருக்கிறத கவனிச்சிருப்போம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் உயரமாகவும் ஒரு கால் வந்து குட்டையாகவும் இருக்கிறதையும் கவனிச்சிருப்போம். இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும் பொழுது இவர்களுடைய உடல் அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடி போஸ்டர் இம்ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா லோடு வந்து அப்நார்மலாக வந்து இருக்கும். இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளுடைய உடல்லையும் வந்து ஒரு லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கும். அந்த வெயிட் வந்து ப்ராப்பராக எங்கே வந்து விழுகணுமோ அங்கே வந்து விழுகணும். அங்கே வந்து விழுகாமல் இது அப்நார்மல் வேற இடத்துல விழுந்துச்சு அப்படின்னீங்கன்னா இது பாதத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். இது வந்து கல்கினல் ஸ்பர் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது வயது. இன்னைக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. பொதுவாக பெண்களுக்கும் 30 வயதில இருந்தே இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. காரணம் வந்து நிறைய நம்ம வந்து சொல்லலாம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவும் நம்மளுடைய வாழ்வியல் முறையும் வந்து ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 வயதுக்கு கழிச்சு தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வயது வந்து இல்லைனாலும் காரணங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒன்று தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் ப்ராப்ளம், ஃப்ளாட் ஃபுட் வந்து இருக்கலாம், பாடி வெயிட் அதிகமாக இருக்கலாம், ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம், கால்சியம் மட்டும் அதிகமாக எடுத்துக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லாட்டி தைராய்டு ப்ராப்ளம் போன்றவை வந்து இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு காரணங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒன்று தான். ஸோ அது மட்டும் வந்து அல்லாது இந்த ஏஜிங் ப்ராசஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் பொழுது முன்கூட்டியே இவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி வந்து பவர் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதன் காரணமாகவும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமாகவே பாதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிகால் வலியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையும் கொண்டு வரும். ரைட். ஸோ கடைசி நம்ம வந்து மிக முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது இன்னைக்கு உணவுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் மட்டும் நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம். கால்சியம் வந்து உணவுல இருந்தோ இல்லாட்டி மாத்திரையாகவோ நம்ம வந்து நிறைய வந்து சாப்பிட்றோம். ஆனால் அந்த கால்சியம் உடம்பு வந்து விட்டமின் டியை வந்து கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம வந்து எலும்புல வந்து அது போய் சேரும். அது மட்டும் அல்லாது இந்த கால்சியம் உடல்ல வந்து அது அப்சார்ப்ஷன் நடக்கணும் அப்படின்னீங்கன்னா அதனுடைய சேர்ந்து பல ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நடக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு வந்து தேவை. நம்மளுக்கு வந்து கால்சியம்னா கால்சியம் மட்டும் நம்மளுக்கு வந்து பத்தாது. கால்சியத்தோட வந்து சேர்த்து
பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், அயன் எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவை. நம்ம வந்து தனியாக வந்து கால்சியம் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பலனும் வந்து கிடையாது. நம்ம உடல்ல நமக்கு தெரியும், நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்நார்மல் கால்சியம் டெபாசிட் ஆகிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பாதத்தில் டெபாசிட் ஆகும், நிறைய வந்து கைகளில் டெண்டான்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், நரம்பு கட்டளையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசை நார் கட்டளையிலையும் வந்து இது வந்து டெபாசிட் வந்து ஆகும், ஜாயின்ஸ்ல வந்து டெபாசிட் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முழங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லிகமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் வந்து நடக்கும். உள்ளுறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து கற்கள் வந்து உருவாகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்நார்மல் கால்சியம் டெபாசிட் வந்து ஆகிறதுடைய முக்கியமான வந்து பிரச்சனை. எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டயட்டாக வந்து இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அங்கே நம்ம வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். கால்சியம்னா கால்சியம் மட்டும் எடுத்துக்கிறாம அதோடைய தேவைப்படக்கூடிய அதை சார்ந்து வேலை செய்யக்கூடிய பலவிதமான விட்டமின் மினரல்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தான் வந்து நம்மளுடைய பாடியில எல்லாமே வந்து சமநிலையில வந்து இருக்கும். நம்மளுடைய உடலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமநிலையில வந்து எல்லா வேலையும் வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடலுக்கு தேவையான உணவுகள் வந்து எடுத்துக்கிற பொழுது ஒரு பேலன்ஸ்டு டயட்டா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த கால்சியம் டெபாசிட் ஆகக்கூடிய பிரச்சனைகள் வந்து வருவதை நம்ம வந்து தவிர்க்கலாம். இதுல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, கால்சியம் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சன்லைட்ல வந்து பட மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனை, ரைட்? ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டமின் டி ப்ரொடக்ஷன் வந்து வேணும்னா கால்சியம் வந்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் சன்லைட்ல வந்து நின்னோம்னா தான் நம்மளுடைய சன்லைட் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா தான் நம்மளுடைய பாடி விட்டமின் டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதற்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பலவிதமான அந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் வந்து தேவை. இதில் வந்து தைராய்டு சுரப்பிக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்நிலை வந்து எல்லா நிலையிலையும் வந்து சரியாக வந்து செயல்படணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து தேவை. ஸோ நம்ம வந்து உணவுல பேலன்ஸ்டு டயட்ன்றது மிக மிக முக்கியம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ காரணங்கள் வந்து நம்மளுடைய குதிகால் வலி வருவதற்கு இருக்கு. அடுத்த வீடியோவில் இதை நம்ம வந்து இன்னும் வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். இந்த வலி ஏற்படும் பொழுது எப்படி வந்து இருக்கும், ஸோ இந்த வலியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தை எப்படி சரி பண்ணலாம், இதற்கான விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.